ஹாய் ஹலோ ஜூட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான கிரிக்கெட் மேட்ச் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அடிக்கிற ரன்னை பார்த்து நீங்கள் வியந்து போக போகிறீங்க. வாங்க நம்ம அடிக்கிற ரன்னையெல்லாம் நீங்கள் வந்து பாருங்கள். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு 400 வியூஸ் வரேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதுக்கு வியூஸே போகல. வெறும் 6 வியூஸ் தான் வந்திருக்கு. சரியா விடுங்க, அதையெல்லாம் அந்த வீடியோ நம்ம இப்போ பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 410 ரன் ஜிவிடி, அது 18 ஓவரில் நம்ம 410 ரன். ஐபிஎல் ரெக்கார்டையும் நம்ம வந்து வீக் பண்ணிட்டோம். கோலி வந்து 58 பாலில் 218 ரன்னு. அப்புறம் இப்போ வந்து ராகுல் வந்து 18 பால் என்னமோ 101 ரன். 18 பாலில் இது 31 பால் அவன் ரன் அடிச்சிட்டான். ஆனால் கோலி வந்து வேறு 58 பால் இவ்வளோ ரன் அடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் ஒரு 6 உங்களுக்கு கட்டுறேன். உங்களுக்கு ஒரு 6 கண்டதுக்கப்புறம் அடுத்த வழியாக பார்க்கணும். கோலி வந்தாலும் 6 தான். பறக்குது பாருங்க ஜிவிட்டி. அங்கே பாருங்க அவன் அடியை பார்த்து நீங்கள் விரண்டு போகாதீங்க. வந்து கூடிய சீக்கிரம் மேட்ச் வந்து போயிட்டு இருக்குது. இப்போ அம்பேர் கையை தூக்கிட்டாரு. அடுத்த பால் நம்மளுக்கு டஃப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பால் போட போகிறாரு பையா. யார் போடுறாருன்னு பாருங்கள். போட்டிஸ் போடுறாரு பால். இப்போ இன்னொரு 6 பாருங்கள். இந்த 6 எத்தனை 6 நம்ம அடிச்சாச்சு. 1 2 3 4 5 இப்போ 6வது 6. 6 ஓவருக்கு 6 6 ஜிடி. பாருங்கள் நீங்கள் வந்த நேரம் 6 ஓவருக்கு 6 6 நம்ம அடித்து தள்ளுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து மிராக்கல் ஓவராக போச்சு. 6 ஓவருக்கு 6 6. இதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் நான் அடித்தேன் 6 பாலுக்கு 6 6. இப்போயும் நான் ஒரு வாட்டி 6 பாலுக்கு 6 6 அடிச்சிட்டேன். இது ஒரு மிராக்கல் ஓவர் தான் ஜிவிடி. உண்மையில் பால் பறக்குது. இப்போ அடுத்த ஓவர் ஆரம்பிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அருமையான நேரத்தில் இப்போ வந்து 2வது ஓவர் போகுது. வந்து எல்லோரும் வந்து டீமை மாற்றுறாங்க, இடத்த மாற்றுறாங்க. நம்மால் பாருங்கள் இப்போ யார் நிற்கிறது. இப்போ ராகுல் நிற்கிறாரு. அவர் இப்போ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இவரும் பாலை பறக்க விட்றாரு. எல்லாருமே பாலை தான் பறக்க விட்றாங்க. என்ன பண்ணுறது, 6 போயிட்டே தான் இருக்கும் ஜிடி. எங்களை நம்ம விளையாடுறதுனால 6 போக தான் செய்யும். நம்ம 6 போக வைப்போம். இப்போ அற்புதமான பார்ட்னர்ஷிப் என்னென்னா 302 ரன்னில் 75 பாலில் வெறும் 302 ரன்னு. வெறும் 25 பாலில் 372 ரன் நம்ம அடிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா எல்லோரும் வந்து 33 42 அப்படி அடித்து அவுட்டாக போயிட்டாங்க. ஆனால் கோலியும் ராகுலும் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து முடியவே இல்லை. எவ்வளோ ரன்னுக்கு போயிருக்கு நீங்கள் பாருங்கள். அவ்வளோ ரன் இப்போ அடிச்சிருக்கோம். பாருங்கள் இன்னொரு 6 போச்சு. நான் சொல்லி வாயத்திருக்கேன் இன்னொரு 6. இப்போ வந்து நம்ம வந்து வெளுத்துக்கிட்டு இருக்கோம் ஜிடி. பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். கிரிக்கெட்டில் நம்ம வந்து வெளுத்துக்கிட்டு இருக்கோம். கிரிக்கெட் உருவாக்கினே நம்மளை பார்த்து இப்போ ஆச்சரியப்படுவாங்க. என்ன அப்படி அடிக்கணாண்டு. இதான் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான பிரேக்கு எடுத்து நம்ம மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ நான் ஃபுல்லாக எடுக்கல, கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஓவர் போதும். கொஞ்சம் நேரம் வந்து ஸ்கிப் பண்ணி தான் விளாண்டுருக்கேன் இந்த கேமை. அது மாதிரி வந்து நம்ம வந்து பவுலிங் போடுறதையும் நம்ம வந்து எடுத்து வீடியோ போடுவோம். அது கொஞ்சம் நேரம் கழிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதை பற்றி நம்ம வந்து இது பண்ணணும். நம்ம எத்தனை ஓவர் நம்ம விளையாட போகிறோம்னு தெரியல. அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம இப்போ விளாடணும். அடுத்த 6 பாருங்கள். நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இன்னொரு 6 அடித்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ திறமை இருக்குது. பால் பறக்குது பாருங்கள் எங்கெங்கேயோ. அவங்கள இப்போ ரன்னை பார்த்தாலும் தெரியும் எந்த ரன்னு. நம்ம இப்போ செத்த நேரத்தில் நம்ம வந்து ரன்னு கூடிக்கிட்டே இருக்கும் ஜிவிடி. பாருங்கள் 19 ஓவரில் 446 ரன். வெறும் 19 ஓவரில். ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே எப்படி யாரும் அடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா டெஸ்ட் மேட்ச்சு. ஆனால் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் எப்படி யாரும் அடிச்சிருக்க மாட்டாங்க. 20 ஓவர் ஐபிஎல்லையே 300 அடிச்சிச்சு ஒரு வாட்டி எஸ்ஆர்ஹெச் அவ்வளோதான். ஆனால் நம்ம 446 19 ஓவரில். அப்போ பார்த்துக்குங்க எங்கேயோ நம்ம இருக்கோம். அப்போ நம்ம தான் டாப். ஆனால் வெறும் கேமு தான் இது. அதுக்கு தகுந்த அப்படியெல்லாம் அவ்வளோக்கெல்லாம் அடிக்க முடியாது. அத்தனை ரன்லாம் யாராலையும். பவுலிங் வந்து அவ்வளோ இதாக போட்டு மடக்கி விட்ருவாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கேம்னாலும் நம்ம இப்படி அடிச்சிடுறோம் ஈஸியாக. இப்போ பாருங்கள் இப்போ அடுத்த 6 போகும் பாருங்கள். பறக்குது பாருங்கள் பால். அடுத்த 6 சொன்னாப்பிலே அடுத்த 6 போயிட்டே இருக்கும் ஜிவிட்டி. பாருங்கள் 6 பறக்க போகுது. இன்றைக்கி 1000 ரன் அடிக்கணும். 1000 ரன் தான் நம்ம டார்கெட். 1000 வருமா 900 வருமானு தெரியல. 1000 கன்ஃபார்ம் அடிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா திடீர்னு அவுட் ஆக்கி போடுவாங்க. அதனால தான் பார்ப்போம். ஆனால் 900க்கு மேலே கன்ஃபார்மாக அடிச்சிடும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஜிவிட்டி. 900க்கு மேலே நம்ம அடிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அப்போ அடுத்தடுத்த ஓவர்களில் நம்ம பார்க்கணும். இப்போ என்ன நடக்குன்னு. இப்போ 452 ரன். 20 ஓவரில் 452 ரன்னு. 58 ரன்னு. 3 அவுட்டு விழுந்திருக்கு. யாருன்னா ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, இன்னொரு ஆள் யார் மறந்து போச்சு. நம்ம அப்புறமா அடுத்த ஓவரில் பார்க்கலாம் அவர்கிட்ட பேரை. இப்போ பார்த்திங்கன்னா பால் பறந்துக்கிட்டே இருக்குது ஜிடி. ஒன்று பார்க்கும்போது தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரன்னு ஸ்ட்ரோக் வச்சுருக்கோம் நம்ம. இப்போ ராகுல் இறங்கியிருக்காரு. அவர் பாப்பா என்ன பண்ணுறாரு. 6 அடிக்கலாமா? கண்டிப்பாக அந்த பால் 6 தான் போகும். 6 தான் ஜிடி. பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வெளுத்து வாங்கிட்டு இருக்கோம். எல்லா பாலையுமே ஒவ்வொரு பாலும் நம்ம வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது இந்த வீடியோ ஒரு நல்ல வியூஸ் போகணும் எதிர்பார்க்குறேன். ஏன்னா போன வீடியோ மாதிரி இந்த வீடியோவை வாரி விடாமல் நம்ம அருமையாக அடிச்சிருக்கோம். நம்ம உழைப்பாங்க பாருங்கள். 20 ஓவரில் 465 ரன். இந்த உழைப்புக்கானே நீங்கள் வந்து நல்லா லைக் போகணும், சப்ஸ்கிரைப் பண்ண ஜிடி ப்ளீஸ் ஜிடி. பாருங்கள் அடுத்த 6. அடுத்தடுத்து நம்ம அடிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம அடிச்சுக்கிட்டே ஆளே இல்லை. பால் வந்து பறக்குது. எப்படி ஒரு பட்டை மாதிரி பறந்துக்கிட்டு இருக்குது பால். பட்டத்தை விட்றாப்புல நம்ம அப்படி தான் அடிப்போம். நம்மளை பற்றி உங்களுக்கு தெரியுமில்ல. கேமிங்னா போதும் நம்ம வெளுத்து வாங்கிடுவோம் எல்லாத்தையும். எல்லா கேமும் நம்மளுக்கு வந்து இதான் பிங் தான். இப்போ வந்து அடுத்த பால் போகுது.
அடுத்த பாலுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த பால் வருது பாருங்கள். இப்போ வந்து ஒரு அச்சு வெளுக்க போகிறோம். ஆஹா வெளுத்தாச்சு. இந்த பால் வந்து பறந்துடுச்சு ஜிவிடி பாருங்கள். உங்களுக்கு பார்க்கவே தெரியல. இந்த பால் வந்து அருமையான பரப்பு ஒரு 4 வந்திருக்கு. ஒரு அருமையான 4 ஜிவிடி இந்த பால் பாருங்கள். அது பேசுகிறாரு, ஒழுங்காக போடணும் தம்பி, அடிச்சு போடுவோம் இல்லாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. உன் பால் சரியில்லை தம்பி, வர நான் 6 அடிச்சுக்கிட்டு இருக்கேன், மடக்கவே மாட்டேன்னு அவர் கேட்குறாரு வந்தவர்கிட்ட. சரி அடுத்த பால் வந்து பார்ப்போம். அது மாதிரி காலுக்குள்ளே போகிறாரு, இதுக்காக ஸ்ட்ரோக் வச்சுக்கணும், திடீர்னு அவுட் ஆகிட்டா என்ன பண்ணுறது? ஸ்டெம்பு தெரிச்சு போச்சு. தேவையில்லாத வேலை வச்சுக்கிட்டு அழகாக இங்கே டவுன் அடிச்சிருக்கலாம். இப்போ ஒரு அவுட்டு வந்துருச்சு. அவர் நல்லா அடிச்சிட்டு இருந்தார் போச்சு. இப்போ அருமையான பார்ட்னர்ஷிப்பு வந்து கட் ஆயிடுச்சு. சரி நல்ல பார்ட்னர்ஷிப் ஜிடி 300 ரன் பார்ட்னர்ஷிப்பு, சும்மா இல்லை அந்த பார்ட்னர்ஷிப்பு. சரி அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து அவுட்டாக போயிட்டோம். அடுத்த நம்ம யாரை இருக்க போகிறோம்னா பாண்டை இருக்க போகிறோம். வேறு வழியில் இவர் தான் இறக்கி ஆகணும். இவர் இறக்குனா மட்டும்தான் அடுத்து நம்மளுக்கு ஏதாவது தெரிய வரும். பார்ப்போம். இந்த பாலுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணணும் பாண்ட் எவ்வளோ பெரிய ஆளுண்டு, அடிக்கிறா இல்லையான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டொக்கு வச்சுக்கிறோம் ஃபஸ்ட் பால் எப்போ மாதிரியே. இப்போ வந்து விராட் கோலி வந்துட்டார். விராட் கோலி வந்தாலே நமக்கு வந்து என்னன்னு தெரியும், 6 தான் தெரியும். அடுத்த வந்து விராட் கோலி வந்து வந்துட்டார் நினைக்கிறேன் ஸ்ட்ரைக்கு. இல்லை பாண்டு தான் இருக்கார் விராட் கோலி. இல்லை இப்போ இந்த ஓவர் விராட் கோலி தான் ஸ்ட்ரைக் விடுவார் பாருங்கள். இப்போ விராட் கோலி வந்து பறக்க விடுவார் பாருங்கள் பால் எல்லாத்தையும். இப்போ பாருங்கள் விராட் கோலியோட பரப்பை நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. நான் வந்து என்னென்னா இந்த வீடியோ கட் பண்ணி தான் போடுவேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ நேரம் நான் வந்து விளாண்டுருக்கேன். இவ்வளோ நேரம்னா ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு 2 நாளாக இந்த கேம் நான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ நேரம் இந்த கேமை விளாண்டுட்டு இருக்கேன். அவ்வளோ நேரமாக நான் வீடியோ போட முடியும் ஒன்று கூட விடாமல். அதனால இந்த வீடியோ நான் கட் பண்ணி தான் போடுவேன். அதனால் ஓவர் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். கொஞ்சம் ஓவர் தள்ளி தான் போவோம். ஆனால் இப்போ வந்து இந்த 3 ஓவர் தொடர்ந்து போட்டிருக்கேன். அதுமாதிரி நீங்கள் பாருங்கள் 19, 20, 18, 19, 20, 21 ஓவர். இந்த 4 ஓவர் நான் தொடர்ந்து போட்டுவிட்டேன். அடுத்தடுத்த ஓவர் மாறி தான் வரும். அடுத்தடுத்த ஒரு 3 ஓவர் கட் பண்ணி தான் நான் போடுவேன். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அப்புறம் இந்த பால் பாருங்கள், ஒரு 6 போவோம் பாருங்கள். பாண்டோட அருமையான 6 பாருங்கள். 6 போயிருமா? போயிடுச்சுங்க. ஒரு அருமையான 6 சந்திக்கிற இன்னிங்ஸில் மூக்கு மேலே ராஜா யார் அருமையாக போயிருக்கு பாருங்கள். இந்த பால் யாரும் பிடிக்கவே இல்லை. அருமையான ஓவர் இந்த பால் போயிடுச்சு. நம்ம பார்த்திங்கன்னா போடுற பவுலருக்கு வந்து என்னென்னா கையில் வந்து என்னத்தையும் வச்சுட்டு போகிறான்னு நினைக்கிறேன். அது அப்படி 6 போகுது. அப்புறம் காசு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் 6 போகுது. அப்புறம் அடுத்த பறவை மாதிரி பறக்குது ஜிவிடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பறவை மாதிரி பறந்துக்கிட்டு இருக்குது பால். இப்போ எங்கேயோ பறக்குது. அம்பேர் கை தூக்கிட்டே தான் இருக்கார். அம்பேர் கை வலிக்காது. 6 போகுது ஜிவிடி. எனக்கு ஒரு கடுப்பாக வருது. என்னோட 6 போகணுன்னு எனக்கு கடுப்பாக வருது ஜிவிடி. அடுத்த பால் 6 முடிஞ்சுன்னா இப்போ உங்களுக்கு கடுப்பாக வரும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 6 அடிக்கிறான். 1, 2, 3, 4, 5, 6. இப்போ இன்னொரு ஹாட்ரிக் 6 இருக்குது. சரி நம்மளுக்கு ஹாட்ரிக் 6 அமையலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ண நிமிஷத்தில் வந்து கோலி அவுட்டாக போயிட்டார் ஜிடி. என்ன பண்ணுறேன்னு தெரியல. அவர் தான் அருமையாக அடிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போ கோலி அவுட்டாக போய் ரெட்டியும் பாண்டும் அவுட்டாக போயிட்டார். 2 பேருமே அவுட்டாக போயிட்டார். ஏன்னா நிறையா ஓவர் கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போல எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருந்துச்சுட்டு. 2 பேரும் நான் தேவையில்லாமல் அவுட் பண்ணிட்டேன் ஜிடி. சரி கொஞ்சம் வச்சுருந்துருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் நல்லாவே ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பரவாயில்ல பாருங்கள். 6 பறக்குது, 4 பறக்குது. கொஞ்சமாக பறந்துக்கிட்டு இருக்குது ஜிவிடி. இப்போ கொஞ்சம் இவங்க 2 பேரும் வச்சு ட்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நல்ல ரன்னை வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ரன் அவுட்டு. தேவையில்லாமல் நான் ஓடிட்டேன் 2 ரன்னுக்கு ஆசைப்பட்டு. பாருங்கள் அருமையான ரன் அவுட்டை பாருங்கள். நீங்கள் அங்கேருந்து பாலை பிடிச்சி அடிப்பார். இப்போ நான் வந்து சொன்னாப்லே கட் பண்ணி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்காக தான் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ வரல பாருங்கள். அருமையான ரன் அவுட்டு. கோலி பாண்ட்டு அப்புறம் வந்து அவங்க 2 பேரும் அவுட்டாக போனால் நீங்கள் பார்க்கல. சரி அந்த நிமிஷத்தில் நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அப்புறம் நடக்கணும் எதிர்பார்க்காத ஒரு அவுட் அது 2ம். அது உங்களுக்கு அழகாக நான் போட்டு காமிச்சிருப்பேன். இப்போ ஒரு 6 ரன்னு. இப்போ யாரா வந்து 6 ரன் அடித்தது அதை கூட நீ காட்டலையடா. அப்போ 31 ஓவர் இருந்துச்சு. 41 ஒரு 10 ஓவர் கழிச்சு தான் நான் இப்போ போட்டிருக்கேன். பும்ராவும் சிராஜும் இப்போ வந்திருக்காங்க. அப்போல எல்லாருமே அவுட்டாக போயிட்டாங்க. இப்போ இங்கே 2 பேர் இருக்காங்க பாருங்கள். ஆனால் பும்ரா போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்காரு எல்லா பாலையுமே. பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பும்ரா வச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காரு. பும்ராவெலாம் வச்சு நான் வெளுக்க விட்றேன் பார்த்தீங்கன்னா இல்லையா. என் திறமையே பெரிய திறமை தான். 918 ரன் வந்தாச்சு. 43 ஓவரில் உங்களை பார்த்தாலே தெரியும். இல்லை அந்த கோலியும் பாண்டும் அந்த 2 பேரும் அவுட்டாக போனதுக்கு ஓவர் சரியாகவே போகல இந்த ஓவருமே. அதான் இவ்வளோ ஓவருக்கு இவ்வளோ ரன் வந்திருக்கு. இருந்தாலும் பெரிய ரன் தான் இது. அதுக்காக பும்ரா நல்லாவே அடிக்கிறாரு. இதுக்கான 2 பேரும் அந்த 2 பேரும் கூட ஐயே சொல்லிடுறமே ஒரு அவுட்டு பாருங்கள். இது வந்து என்னென்னா இது கட் பண்ணாத ஒரு அவுட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே அவுட்டாக போயிட்டாங்க. ஃபினிஷு இதோட இந்த ஐபிஎல் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் பவுலிங் தான் போகணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து 918 ரன் அடிச்சிருக்கோம். 918 ரன் நம்ம எதிர்பார்த்த ரன் நம்மளுக்கு வந்துருச்சு. நான் எவ்வளோ ரன் அடிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பும்ரா அடிக்கி நம்ம பவுலிங் போடுவோம். பவுலிங் போடுற வீடியோ வந்து விரைவில் வரும்.
இதோட பார்ட் 2க்காக நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஜிவிட்டி. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நல்ல வியூஸும் வந்தால் மட்டும் தான் இதோட பார்ட் 2 போடுவேன். இல்லை நானே இதை அப்படியே அமர்த்தி வச்சுருவேன் பவுலிங் போடவே வேணாண்டு. அதனால் வந்து நல்ல வியூஸ் இந்த வீடியோக்கு வந்து நம்புகிறேன் ஜிவிட்டி. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம். பை பை ஜிவிட்டி.